வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 31. திலக்கின் சரீரத்தில் அடுத்தடுத்து பிரபாகரனின் சற்றே அழுத்தம் கூடிய அறைகள் விழவும் அவனுடைய நினைவுகள் மெல்ல மெல்ல கடந்த காலத்திலிருந்து மீள ஆரம்பித்தது. ஆகாஷ், ரிலாக்ஸ், மெதுவா மெதுவா, ஒன்னும் இல்ல, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஜஸ்ட் நீ தூங்கிட்டு இருக்க, அவ்வளவுதான், ரிலாக்ஸ், ஓகே, நீ அமைதியா தூங்க, ரிலாக்ஸ் என்றார் மெதுவாக. அடுத்த திலக்கின் தலையை மென்மையாக வருடியபடி பிரபாகர் அவனை அமைதிப்படுத்த முயல அவனுடைய சிந்தையிலும் அது பதிந்து உடல் சீரான உறக்கத்தில் இருப்பது போல் நெஞ்சு கூடு மெதுவாக ஏறி இறங்க ஆரம்பித்தது. திலக் ஆழ்ந்த உறக்கத்தில்தான் இருக்கிறான் என்பதை ஒருமுறை நிச்சயப்படுத்திக் கொண்ட பிரபாகரன் அந்த அறையை விட்டு வெளியே வந்து கதவை தாழிட்டான். அதுவரை முன்னரையில் டென்ஷனாக நடைபெற்று கொண்டிருந்த ஜெய்சங்கர் வேகமாக அவனிடம் வந்தான். என்ன சார், என்னாச்சு? திலக்குக்கு என்ன பிரச்சனை? அவையும் என்கிட்ட எல்லாம் கோவமா நடந்துக்கிறான். ஏதாவது சொன்னானா இல்லையா? ஆமா, அவனையே உள்ள வச்சு கதவை தாப்பா போடுறீங்க என்று திகைத்து கதவை திறக்க போனவனின் கரம் பற்றி வேறு பக்கம் இழுத்து வந்தான் பிரபு. ஜெய், என்ன செய்றீங்க? நான் ஒரு டாக்டர். நீங்க அவனை என்கிட்ட சிகிச்சைக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்றது உங்களுக்கு மறந்துச்சா என்ன என்று லேசாக அதட்டினான். இல்ல, அது அவன், சாரி என்றவன் தடுமாற. ரிலாக்ஸ், ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, எல்லாம் தீர்க்கக்கூடிய விஷயம்தான். இப்படி உட்காருங்க, நாம கொஞ்சம் நிதானமா பேசணும். ஏதாவது சூடா குடிக்கிறீங்களா? கொஞ்சம் டென்ஷன் குறையும். இல்ல வேணாம், தேங்க்ஸ். நீங்க சொல்லுங்க சார், திலக்குக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொன்னது போல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லதானே? சோஃபாவின் நுனிக்கு வந்து முள்ளின் மேல் அமர்ந்து கேள்வி எழுப்புவன் போன்று தன்னெதிரே தவிப்புடன் அமர்ந்திருப்பவனை கண்டு ஒரு நொடி பிரபுவிற்கு பரிதாபமாக இருந்தது. மெல்லைய பெருமூச்சொன்றை வெளியேற்றவன், இன்ஃபேக்ட் ஜெய், உங்கள்கிட்ட பூசி முழுக வேண்டிய அவசியம் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப துணிச்சலானவர். இப்ப உள்ள சூழ்நிலைய தெளிவா விலக்கி சொன்னா அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துரிதமா மேற்கொள்வீங்கன்னு நம்பி உங்ககிட்ட விஷயத்த சொல்றேன் என்றவன் பீடிகை போடவும் ஜெய்யின் முகம் கலவரமாக மாறியது. இவர் ஆரம்பத்தில் ஒன்றுமில்லை என சாதாரணமாக சொல்லிவிட்டு இப்பொழுது பலமாக பீடிகை போடுவதை பார்த்தால் திலக்கிற்கு எதுவும் பெரிய பிரச்சனையோ? எதுவாக இருந்தாலும் சரி, நம்மோட முயற்சியால அதை சரி செஞ்சுதான் ஆகணும் என்று முதலில் அச்சத்துடன் குழம்பியவன் பின் தெளிவுடன் நேராக நிமிர்ந்து அமர்ந்தான். சொல்லுங்க டாக்டர் என்றவனின் குரலில் இருந்த தெளிவு பிரபுவிற்கு நம்பிக்கையை தர சிகிச்சையின் பொழுது என்ன நடந்தது என்பதை அவனுக்கு எடுத்துரைக்க முயன்றான். ஆக்சுவலி நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய ஆபத்துலதான் திலக் சிக்கிட்டு இருக்கான். ஆபத்து அவனுடைய குணத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மட்டும் இல்ல, அவனுடைய உயிருக்கே கூட அது பாதகமா முடியும். ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? யாராவது அவனை மிரட்டி அந்த மாதிரி நடந்து கொள்ள சொல்றாங்களா? அவங்க யாரு? அது என்னன்ற விவரம் உங்களுக்கு தெரியுமா? சொன்னா என மீண்டும் பதற்றத்துடன் வினவினான் ஜெய். ஜெயின் இடக்கரத்தை தன் வலக்கரத்தால் மெல்ல அழுத்தி ஆறுதல் படுத்திய பிரபு, என்கிட்ட திலக் எதுவும் சொல்லல, பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்களே நேரடியா பேசினாங்க என்றான் அமைதியாக. என்ன என்று வியந்தவன், எப்படி என இழுத்து விட்டு, சரி அதை விடுங்க, அவங்களுக்கு என்ன வேணுமா? அவங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா திலக்க மட்டும் எதுவும் பயமுறுத்தி மிரட்டாம உடனே விட்டுட சொல்லுங்க என்றான் வேகமாக. அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு ஜெய். அவர் திலக்க உபயோகப்படுத்துறதே பழி வாங்கறதுக்காகவோ தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் தான். அதை என்னைக்கும் அவ்வளவு சுலபத்துல அவர் விட்டு தரவே மாட்டாரு. ஓ என்று ஒரு கணம் தவிப்புடன் விரல்களை நெரித்தவன், திலக்க விடுவிக்க அவங்கள்ட்ட டிமாண்ட் எதுவா இருந்தாலும் சரி சார், நான் மறக்காம ஏத்துக்கிறேன். அவங்க வெயிட் 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 ஜெய், நான் சொல்ல வர்றத அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. திலக், இன்னும் என்ன சார் கேட்கணும்? பேடி பைய மாதிரி ஒரு சின்ன குழந்தைய வச்சு மிரட்டி உறவுல குழப்பத்தை உண்டாக்க பாக்குறான். அவனுக்கு நாம படிச்சு போகணுமா? அவனை நான் சும்மா விட மாட்டேன் நான் என்று லேசாக துளிர் விட்ட சினத்துடன் படபடவென்று மேலே பேச முயன்ற ஜெய்யை இடையில் தடுத்தான் பிரபு. ஓ, என்ன செய்வீங்க என்றான் கேலியாக. அவன ஆதாரத்தோட பிடிச்சு மக்கள் முன்னாடி நிறுத்துவேன் என்றவனின் வார்த்தைகளில் அனல் தெரித்தது. அப்புறம் என்ன? அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி எங்க பக்கம் திரும்பவே முடியாதபடி செஞ்சிருவேன். இதை எதையுமே உங்களால செய்ய முடியாதுன்னு நான் சொன்னா, ஏன் என்னால முடியாது? ஓ,
நீங்களே வக்காலத்து வாங்குறத பார்த்தா அவ என்ன சமூகத்துல அவ்வளவு பெரிய மனுஷனா என்றவன், அவ எவ்வளவு வசதி வச்சவனா இருந்தாலும் சரி சார், பெரிய புள்ளியா இருந்தாலும் சரி, நான் நினைச்சதை நடத்திய காமிப்பேன் என்றான் வீர ஆவேசமாக. சரி, உங்களோட கூற்றுப்படி அது மனுஷனா இருந்தா ஒருவேளை நீங்க சொல்றது எல்லாத்தையும் நடத்தி காண்பிப்பீங்கன்னு வச்சுக்கலாம், ஏத்துக்கலாம். மாறா பிரச்சனைக்கு காரணமானவன் மனுஷனே இல்லைன்னா என்ன செய்வீங்க என அழுத்தமாக வினவினான் பிரபு. அதுவரை திலக்கை யாரோ பயங்கரமாக மிரட்டுகிறார்கள் என்றெண்ணி வெகுவாக பொறுமிக் கொண்டிருந்தவன் மருத்துவரின் கேள்வியில் விழித்தான். மனுஷனே இல்லையா? அப்படின்னா மிருகமா? ஆனா அது எப்படி? எனக்கு புரியல என்று நெற்றியை சுருக்கினான். உங்களோட பதற்றத்தை குறைக்கத்தான் நான் அந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசினதே. இனி நேரடியா விஷயத்துக்கு வரேன் என்றவன் கண்களை ஒருமுறை இறுக மூடி திறக்க யோசிக்கும் திறனை இழந்து விட்டவன் போல் பிரபுவின் முகத்தையே இமைக்காது பார்த்திருந்தான் ஜெய். கடந்த 5 மாதங்களா உங்களோட பனிப்போர் நடத்திக்கிட்டு இருக்குது உண்மையிலேயே திலக்கே இல்ல. உங்களை இந்த அளவுக்கு வெறுக்கிறது, வண்டியோட டயரை பஞ்சர் ஆக்குனது, பெட்ரோல் டியூப அறுத்தது, உங்களுக்கு பிடிக்காததை மட்டுமே செய்யணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறதெல்லாம் என்னை நிறுத்தி அவன் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவன், ஆகாஷ் தான் என்று மொழிந்தான். ஆகாஷ் என்று முணுமுணுத்தவன் பிரமிப்புடன் நிமிர்ந்து, சாரி டாக்டர், யூ ஆர் மிஸ்டேக்கன். நீங்க சொல்ற ஆகாஷ் திலக்கோட சகோதரன். அவன் இப்ப உயிரோட இல்ல என்றான் வேதனையோடு. அத நானும் மறுக்கலையே. அவன் உயிரோட இல்லங்கிறத விட உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எப்படி நீங்க ஆகாஷ் குற்றம் சொல்றீங்க? இன்னமும் புரியலையா ஜெய்? பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியா வீட்டுல நல்லா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உங்க வண்டி தானா பஞ்சரானதுன்னு சொன்னீங்களே, அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரை ஆகாஷோட ஆன்மாதான் திலக்கோட உடம்புல புகுந்து அத்தனையும் செஞ்சிட்டு இருக்கு என்று பிரபு விஷயத்தை போட்டுடைக்க ஜெய்சங்கர் அரண்டு போய் பார்த்தான். என்ன? ஆகாஷோட ஆன்மா திலக் மேல? நீங்க சொல்றது நிஜமா? இப்படிலாம் கூட நடக்குமா? ஐயோ, இத்தனை மாசமா திலக் எங்களோட இல்லையா? அப்ப அவன் குழந்தைங்க, அவனுக்கு என்னாச்சு? டாக்டர் பிளீஸ் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே. ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைய ஆன்மா கட்டுப்படுத்தி வச்சிருக்குன்னு இவ்வளவு பெரிய பயங்கரத்தை ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களே. இது என்ன சினிமாவா? திலக் என்னாச்சு முதல்ல அதை சொல்லுங்க. அவனுக்கு பயப்படுற மாதிரி, அதாவது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே என்ற கண்களில் கரகரவென்று நீர் வழிய செல்லிட்ட கரங்களால் பிரபுவின் கரத்தை பற்றி கொண்டு நடுக்கத்துடன் வினவினான் ஜெய். நீங்க இந்த அளவுக்கு பயந்து நடுங்கிறபடி பிரச்சனை இன்னும் பெருசாகல. பட் உங்களை பயமுறுத்துற என்ன அப்படி நான் இல்ல. எச்சரிக்கிறது என்னோட கடமைன்றதுனால ஓப்பனா சொல்றேன். ஆகாஷ் பத்தின உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டதா அவனுக்கு தெரிய வந்தா திலக்கோட உயிருக்கு அது ரொம்ப பெரிய ஆபத்தா வந்து முடியும். வெளிப்பார்வைக்கு அவன் தானா தற்கொலை செய்யற மாதிரி தோற்றமளிக்க செய்யும். ஆனா உண்மையில உள்ளிருக்க ஆகாஷோட ஆன்மாதான் குழந்தைய அவ்வாறு செய்ய தூண்டும். மாடியில இருந்து குதிச்சோ, கத்திய வச்சு நாடி அறுத்தோ, அல்லது எங்காவது டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஓடுற வண்டியில இருந்து குதிச்சோ, இப்படி ஏதோ ஒரு வகையில அவனை கொல்ல பாக்கும். ஐயோ, போதும் போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க பிளீஸ் டாக்டர் என்று பதறி தடுத்தவன், அது ஆகாஷோட ஆன்மானா? அவன் திலக்கோட அண்ணன் தானே. அவையே இந்த தம்பியை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறா என்றான் ஜெய் குழப்பத்துடன். அவரிடம் சிகிச்சையின் பொழுது ஆகாஷ் தெரிவித்ததை எல்லாம் விளக்கமாக எடுத்துரைத்த பிரபாகரன் தற்பொழுது திலக்கின் நிலையையும் தெளிவாக்கினான். அவனை நீங்க காப்பாத்த முயற்சி பண்ணலையேன்னு ஆகாஷ்க்கு கோபம். அது முழுசும் உங்க மேலதான் இருக்கு ஜெய். உங்களை கொன்னு பழி தீக்கதான் நென்னியூர்ல திலக் உடம்புல புகுந்து அவனை கட்டுப்படுத்திட்டு இருக்கான். ஆனா இங்க வந்த உடனே திலக் மேல நீங்களும் உங்க அம்மாவும் வச்சிருக்க அன்பும் அவனுக்கு சகல வசதிகள் செஞ்சு கொடுத்து நல்ல நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதும் அவனுக்குள்ள ஆசையை தூண்டி இருக்கு. ஏற்கனவே அவன் குடும்பத்தை பத்தி நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா அவனுடைய தந்தையோட சுமாரான சம்பாத்தியம் முழுசும் தாயோட சிகிச்சைக்குன்னே நிறைய செலவாகி இருக்கும் போல இருக்கு. நல்ல உணவு, உடை, படிப்பு எதுவுமே இல்லாம வறுமையில வாழ்ந்து வந்திருக்கான். அடுத்தடுத்த கொடுமைகளால அவனுடைய தாய் அவனோட கண்ணு முன்னாலேயே கழுத்தறுத்து இறந்தது. தந்தையோட கை கால அந்த முரடர்கள் வெட்டி அங்கிருந்து வெளியேற முடியாதபடி முடக்குனது. ஈவு இறக்கமே இல்லாம அவனை பட்னி போட்டு அடிச்சு வேலை வாங்கினது. கொடுமைகளோட உச்சகட்டமா தப்பிக்க முயற்சி பண்ணப்போ அவங்கள்ட்ட மாட்டி கொடூரமா இறந்து போனது. இதை எல்லாமே சேர்ந்து அவனை பச்சாதாபமற்ற கொடூர ஆத்மாவா மாற்றி இருக்கு என்று பெருமூச்சு விட்டான்.
ஒருபுறம் ஆகாஷின் நிலையை எண்ணி மனம் வருந்தினாலும் மறுபுறம் திலக்கை எவ்வாறு அவனிடமிருந்து மீட்பது என கவலையில் உழன்று கொண்டிருந்தான் ஜெய். நீங்க சொன்னீங்களே, திலக்கிட்ட ஏற்பட்ட திடீர் மாற்றங்களுக்கெல்லாம் இவன் தான் காரணம். சுமாரா படிச்சுக்கிட்டு இருந்த 6 வயசு குழந்தையோட உடல் 10 வயசு ஆன்மாவோட கட்டுப்பாட்டுல இருக்க, அவனுடைய அபிரதமான அறிவு வளர்ச்சி எல்லாம் மற்ற 6 வயது குழந்தைகள்கிட்ட சுலபமா போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கு. தான் ஏங்குன தனக்கு கிடைக்காத எல்லா விஷயங்களையும் தான் தம்பி மூலமா அடைய பாக்குறான் ஆகாஷ். உதாரணமா, அன்னைக்கு அளவுக்கு அதிகமா பூரிய சாப்பிட்டு ஜீரணிக்க முடியாம அவஸ்தப்பட்டதுக்கு காரணம் அந்த இடத்துல உடலும் ஆன்மாவும் ஒரே புள்ளில கைகோர்க்க முடியாம போனதுதான். 2 வெவ்வேறு இல்லையா? தீம் பார்க்ல நடந்ததும் அதான். முதல் முறை போயிருந்தப்போ திலக் பார்த்து பயந்த ரைடுகள் எல்லாமே இவன் பெரியவன்றதுனால தைரியமா சுத்தி பார்க்க நினைச்சிருக்கான். அத நீங்க தடுக்கவும் துடுக்கா எதிர்த்து பேசியிருக்கான். ஆக மொத்தம் திலக் மூலம்தான் வாழாத வாழ்க்கையை எல்லாம் வாழணுன்ற ஆசை. ஆசைங்கிறத விட வெறி கொண்டு அலைறான் ஆகாஷ். பிரபு கூறுவதை எல்லாம் தனக்குள் தீவிரமாக கிரகித்துக் கொண்டிருந்த ஜெய் அவன் முடிக்கவும் நிமிர்ந்தான். அப்போ இதுக்கு எப்படி தீர்வு காண்கிறது? உயிரோட இருக்கிற ஒரு குழந்தையோட வாழ்க்கைய உடம்பே இல்லாத ஒரு ஆன்மா வாழ நினைச்சுங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் என்று வேதனையோட கேள்வி எழுப்பினான் ஜெய். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.